கிழக்கு தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த சீசிங் ராஜா 6 கொலை வழக்கு உட்பட 39 வழக்குகளில் தொடர்புடைய A+ கேட்டகரி ரவுடி. 7 முறை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட சீசிங் ராஜா 10 நிலுவை வழக்குகளில் நீதிமன்ற பிடியாணை இருந்ததால் நீதிமன்றம் தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்தது. ரவுடி ஆற்காடு சுரேஷின் நெருங்கிய நண்பரான சீசிங் ராஜாவின் கை ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிலும் நீண்டிருக்குமா என்ற சந்தேகம் இருந்ததால் ரவுடிகள் ஒழிப்பு பிரிவு போலீசார் ஆந்திர வனப்பகுதியில் தீவிரமாக தேடி வந்தனர். கடந்த 2 மாதங்களாக சீசிங் ராஜாவை தேடி வரும் நிலையில் கடந்த மாதம் வேளச்சேரியில் மதுபான விடுதியில் ஊழியரை துப்பாக்கியை காண்பித்து மிரட்டி பணம் பறித்தார் என சீசிங் ராஜா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் ஆந்திர மாநிலம் கடப்பா அருகே ராஜம்பேட் எனும் இடத்தில் வைத்து சீசிங் ராஜாவை தனிப்படை போலீசார் கைது செய்து குண்டுக்கட்டாக வாகனத்தில் ஏற்றி சென்னை கொண்டு வந்தனர். சென்னை கொண்டு வரப்பட்டு சீசிங் ராஜாவை வேளச்சேரி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை பறிமுதல் செய்ய சீசிங் ராஜா கொடுத்த தகவலின்படி நீலாங்கரை அருகே பக்கிங்காம் கால்வாய் கரையோரம் ஆய்வாளர் இளங்கணி மற்றும் விமல் ஆகியோர் தலைமையில் போலீசார் அழைத்து சென்றனர். முதலில் 2 இடங்களில் துப்பாக்கியை தேடுவது போல் நடித்ததாகவும் பின்னர் வேறு இடத்தில் இருந்து துப்பாக்கியை எடுத்துக் கொடுப்பது போல் பாவனை செய்து திடீர் என ஆய்வாளர் இளங்கணியை நோக்கி சீசிங் ராஜா துப்பாக்கியால் 2 முறை சுட்டதாகவும் ஆனால் 2 குண்டுகளும் ஆய்வாளர் மீது பாயாமல் அவரது வாகனத்தின் கண்ணாடியை துளைத்து சென்றதாக இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி தெரிவித்தார். உடனடியாக சுதாரித்துக் கொண்ட வேளச்சேரி ஆய்வாளர் விமல் தற்காப்புக்காக 2 ரவுண்டுகள் சீசிங் ராஜாவை நோக்கி சுட்டதில் அவரது இடது மார்பில் குண்டுகள் பாய்ந்ததில் உயிரிழந்து விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். பிஸ்டல் நாட்டு துப்பாக்கி ஒன்று வச்சிருக்காரு. அதை போய் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு பாலா காட்டிட்டு 2 ரவுண்ட் ஷூட் பண்றாரு. இன்ஸ்பெக்டரை பார்த்து போன 2 இன்ஸ்பெக்டர்ல இளங்கனி இன்ஸ்பெக்டரை பார்த்து ஃபயர் பண்றாரு. அது ஒரு லக்கியா அந்த புல்லட் 2மே இன்ஸ்பெக்டர் மேலே படலை. 2மே அவரோட வண்டியில பட்டுருச்சு. ஒன்று சைடு விண்ட்ஷீல்ட்லையும் இன்னொன்று மிடில் இந்த டோர்லையும் புல்லட் ஹிட் ஆயிடுச்சு. அவர் இன்ஸ்பெக்டர் தப்பிச்சு ஓடுறாரு. இந்த பக்கம் வேளச்சேரி இன்ஸ்பெக்டர் நின்று இருந்தவர் தற்பாதுகாப்புக்காக வேற வழி இல்லாம 2 ரவுண்ட் ஃபயர் பண்றாரு. அப்புறம் அவர் அங்கேயே கீழே மயங்கி விழுறப்போ அப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு இவரை கொண்டு அட்மிட் பண்ண ட்ரை பண்றோம். பிராட் டெத் சொல்றாங்க. அதே வேளையில் போலீசார் நடத்திய விசாரணையில் ஆம்ஸ்டாங் வழக்கில் சீசிங் ராஜாவிற்கு தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை என விளக்கமளித்த இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி என்கவுண்டர் சம்பவங்கள் திட்டமிட்டு நடத்தப்படுவதில்லை எனவும் அது அந்தந்த நேரத்து சூழலால் நடக்கிறது என்றார். சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு லைஃப் த்ரெட் இன்ஸ்பெக்டருக்கு மேல ஃபயர் பண்றப்போ அதை ரிட்டாலியேட் பண்றது தவிர ஒரு வழி இல்லைங்களா. அந்த செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் இவருமே ஃபயர் பண்றாரு. நம்மளோட நோக்கம் அவரை பிடிச்சிட்டு சட்டப்படி நிறுத்தி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்ன்றதா நம்மளோட நோக்கங்க. இது சில சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்துருது. என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி சீசிங் ராஜா ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர். சிறு வயது முதலே கிழக்கு தாம்பரம் பகுதியில் வசித்து வந்தவர் வாகன கடன் கொடுக்கும் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த போது கடனை திருப்பி செலுத்தாதவர்களின் வாகனங்களை அடாவடியாக பறிமுதல் செய்வதுதான் அவரது பணி. அதனால் அடைமொழி பெயராக சீசிங் ராஜா என பெயர் சேர்ந்தது. அதுவே ரவுடியான போதும் நீடித்தது. தாம்பரம், சேலையூர், சிட்லப்பாக்கம், குரோம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் புறநகர் பகுதியிலும் வழிப்பறி, கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட குற்றங்களில் ஆதிக்கம் செலுத்தி வந்தார். ஆம்ஸ்டாங் கொலைக்கு பிறகு சென்னையில் அடுத்தடுத்து முக்கிய ரவுடிகள் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் கடந்த 10 நாட்களுக்குள் பிரபல தாதா காக்காத்தோப்பு பாலாஜியும் தற்போது சீசிங் ராஜாவும் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளனர்.